அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக சிலிண்டர் எல்பிஜி கேஸ் பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடுக்கு தீர்வு மத்திய அரசு வெளியிட்ட ஒரு ஹாப்பி நியூஸ். இதை பற்றி தான் ஒரு 10 விதிகளை பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக 10 முக்கிய அப்டேட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, இதை பற்றி தான் ப்ரீஃபாக இந்த செய்தி குறிப்பில் ப்ரீஃபாக பார்க்க போகிற மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் மற்றும் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக ஒரு 2 நிமிட வீடியோ தான் இருக்கும். மறக்காமல் எந்தெந்த விதியெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன முக்கிய அப்டேட்லாம் சொல்ல போகிறோம் அப்படின்னு தான் ஒரு மைண்ட் அவுட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்கள் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். குறிப்பாக இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்காவும் நடத்தி வரும் தாக்குதல் காரணமாகவும் இந்த போரினால் உலகினுடைய முக்கிய வர்த்தக வழித்தடயமான இந்த ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியதும் உலக அளவில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக நம்ம ஏற்கனவே செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக இந்த ஹார்மோஸ் நீரிணையை மூடலால் இந்தியாவில் எரிபொருள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அளவில் பெரிதாகி இருந்து வருகிறது. ஸோ பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்றாலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சொல்ல வராங்க. ஸோ இந்த நிலையில் தான் சம்பவத்தில் ஹார்மோஸ் நீரிணையை கடந்து இந்தியாவுடைய மும்பை துறைமுகத்திற்கு ஒரு கப்பல் கச்சா எண்ணெயை கொண்டு வந்தது. இந்த கப்பலை குறித்து பல்வேறு தகவல் பரவப்பட்டன. இந்த நிலையில் தான் பெட்ரோலியத்துறை செயலாளரும் கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தினுடைய சிறப்பு செயலாளரும் இன்று கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செய்தியாளர்கள் சந்திப்பில் பெட்ரோலியத்துறை செயலாளராக சுஜாதா சர்மா கூறியதாவது என்னென்னா, தற்போது போதுமான அளவில் கச்சா எண்ணெய் கிடைக்கிறது. அனைத்து சுத்திகரிப்பு நிலையங்களிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிகபட்ச திறனில் இயங்குகின்றன. ஸோ பெட்ரோல் பார்த்திங்கன்னா பம்புகள் வழக்கம் போல் இயங்குகிறது. எந்த தட்டுப்பாடும் ஏற்பட்டதாக அறிவிக்கப்படவில்லை என்றும் அதை தெரிவிக்கிறாரு. ஸோ மக்கள் எந்த ஒரு வதந்திக்கும் பயப்பட வேணாம் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தினுடைய சிறப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சின்ஹா, பாரசீக வளைகுடாவிலிருந்து புறப்பட்டு ஹார்மோஸ் நீரிணையை கடந்து இந்தியா புறப்பட்ட சிவாலிக் எல்பிஜி சரக்கு கப்பல் இன்று மாலை 5 மணி நேரத்தில் இந்தியா அடையும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்கிறாங்க. ஸோ இதற்காக ஆவணங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்ட அனைத்து துறைமுகத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எனவே கப்பல் வந்ததும் அதிலிருந்து பார்த்திங்கன்னா சரக்குகளை வெளியேற்றுவதில் எந்த தாமதமும் ஏற்படாது என்றும் சொல்ல வராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரசீக வளைகுடா பகுதியில் உள்ள அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பு உள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் எந்த சம்பவமும் பதிவாகவில்லை. தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருகிறோம் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ ஒவ்வொரு கப்பல் மற்றும் அதனுடைய பணியாளருடன் தொடர்பில் உள்ளோம். சனிக்கிழமை அறிவிக்கப்பட்டபடியே பார்த்தா 22 இந்திய கொடியுடன் கூடிய கப்பல் 611 இந்திய மாலுமிகளுடன் பாரசீக வளைகுடாவில் ஹார்மோஸ் நீரிணையை மேற்கில் உள்ள இவ்வாறு தெரிவித்திருக்காங்க. இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் அதாவது பார்த்திங்கன்னா சிலிண்டர் மற்றும் மத்திய அரசினுடைய ஒரு ஸ்கீம் பற்றிய அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.